அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம PSN கிச்சன் யூடியூப் சேனல். சமையல் பற்றின வீடியோக்கள்லாம் வந்து இதில் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். அதாவது குழந்தைகளாக இருந்தாலும் கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தாலும் ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டக்குன்னு சொல்லுவாங்க ஃப்ரைட் ரைஸு, வெஜிடபிள் ரைஸு, பிரியாணி. இதுதான் வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு. அதுலேயும் குழந்தைகளுக்கு வந்து வெஜிடபிள் ரைஸ்லாம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா மத்தியானம் லஞ்ச் பாக்ஸில் வந்து சுத்தமாக காலி பண்ணிட்டு தான் எடுத்துன்னு வருவோம். அது மாதிரி சிம்பிளாக சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு வெஜிடபிள் ரைஸ் தான் நம்ம இன்னைக்கு செய்து காட்டுவோம். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ், அப்புறம் வந்து கேப்சிகம், குடமிளகாய், வெங்காயம், உருளைக்கிழங்கு, கேரட் இது எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்காங்க. நறுக்கி வச்சுட்டு உருளைக்கிழங்கு வந்து கியூப் சைஸில் வந்து கட் பண்ணுங்க. அதாவது பன்னீர் சைஸில் வந்து கட் பண்ணிக்காங்க. கட் பண்ணிட்டு அது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா பன்னீர் மாதிரியே இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் ஒரு பேனில் போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இதில் வந்து முட்டைக்கோஸ், கேப்சிகம் இது வந்து கொஞ்சம் ஒரு 75% ஃப்ரை ஆகிற மாதிரி அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்காங்க. இந்த மீன் டைம் நம்ம வந்து ஒரு மிக்சியில் ஜாரில் வந்து ஒரு 2 தக்காளி, ஒரு 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சம் தோல் நீக்கிய இஞ்சி துண்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்சியில் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோம். இப்போ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சம் சில்லி பவுடர், பெருங்காயத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், அதாவது தனியா பவுடர், கரம் மசாலா இது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா அடுப்பை பெருசாக வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை வந்து காய்கள்லாம் வந்து தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ரெடியாக வச்சுட்டு அது நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த தக்காளி சாஸ் வந்து அப்படியே இதில் வந்து ஊற்றிடுங்க. இதில் ஊற்றிட்டு நல்லா அதெல்லாம் கொஞ்சம் வத்துற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல அது வந்து காய்கள்லாம் வந்து ரெடியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வடித்து வச்சிருக்கக்கூடிய சாதம், அது வந்து நார்மல் அரிசியாக இருந்தாலும் சரி, இல்லை பிரியாணி அரிசியாக இருந்தாலும் சரி, நல்ல உதிராக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வடித்து வச்சிருக்கக்கூடிய சாத்தை வந்து நல்லா ஆற வச்சிருங்க. அது ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு அதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்ல நெய்யை ஊற்றி வச்சிருங்க. சாதம் உதிராகிடும். இப்போ அந்த ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற காய்கள் எல்லாம் அதில் கொட்டிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்க, வதக்கிட்டீங்க, அதாவது கிளறி வச்சிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி உதிராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சிப்ஸோ இல்லைன்னா வேற கத்திரிக்காய் கிரேவியோ எதாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். முக்கியமாக ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு இது கொடுத்து விட்டீங்க அப்படின்னா பாத்திரத்தை காலி பண்ணி தான் எடுத்துட்டு வருவாங்க. எல்லாருக்கும் பிடிச்சது. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து நம்ம வீடியோ பதிவுக்கு உங்க கமெண்ட்களை தெரிவிங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.